சந்தேகத்தோடு கூட நீங்க கேட்டீங்கன்னா எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்றேன். கர்த்தரால எவ்வளோ பெரிய அற்புதங்கள், எவ்வளோ பெரிய அடையாளங்கள், எவ்வளோ பெரிய அதிசயங்கள் கூட உங்களுக்காக செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை. ஆனா அதெல்லாம் அவர் செய்வார் என்கிற விசுவாசம் உனக்குள்ள இல்லைன்னா அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவால எவ்வளோ பெரிய அற்புதங்கள், எவ்வளோ பெரிய அதிசயங்கள், எவ்வளோ பெரிய மகிமையான கிரியைகள் கூட அவரால் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அவரால் என்ன வேணா செய்ய முடியும். ஆனா அதை அவர் செய்வார் என்ற விசுவாச நம்பிக்கை உனக்குள்ள இல்லைன்னா அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ அற்புதம் எதுல நடக்கும்னா, நீ அவர் செய்வார்னு நீ நம்புனா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நடக்கும். அவர் செய்வாரான்ற நம்பிக்கை உனக்குள்ள இல்லைன்னா அது நடக்காது. இயேசு கிறிஸ்து அவர் நிறைய இடங்கள்ல போய் பெரிய பெரிய அற்புதங்கள், பெரிய பெரிய அடையாளங்கள், பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் செஞ்சார். ஆனா வசனம் சொல்லுது, அவர் பிறந்த ஊர்ல அவர் அநேக அற்புதங்களை செய்யல. காரணம், அவருடைய அவிசுவாசத்தினால அவரால் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம லைஃப்ல ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது தெரியுமா? காரணம் நம்ம அவிசுவாசம் தான். ஆண்டவர் செய்வார்ன்ற நம்பிக்கை நமக்கு இல்லாதனால தான் நிறைய பேருடைய லைஃப்ல அற்புதம் நடக்க மாட்டேங்குது.